ஓப்பன் ஏஐ கிரியேட் பண்ண ஜிப்லின்ற ஒரு ஸ்டைல். ஜிப்லி ஸ்டைல் இப்போ பார்த்துருப்பீங்க, எல்லாரும் அவங்க பர்சனல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு கார்ட்டூன் கேரக்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது முதல்ல வந்து ஜப்பான் அனிமேஷன் கம்பெனி ஒன்று தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்டை வந்து கையால் வரைவாங்க. இப்போ வந்து அந்த ஏஐ வந்ததால் ஈஸியாக ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணி தன்னோட பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாம் ஜிப்லி ஸ்டைலாக மாற்றிட்டு இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறோன்னா, டேட்டா ப்ரைவசி. உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஏஐயில் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த ஏஐ டெக்னாலஜியை ட்ரெயின் பண்ணுறீங்க. உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது நம்மளோட ஃபோட்டோஸ் வச்சு அந்த அந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுது. லேர்ன் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸை ஃப்யூச்சரில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ, நம்மளோட ஃபேஸை பல விதமாக மாற்றுறதுக்கோ, வாய்ஸை மாற்றுறதுக்கோ, இது வந்து நீங்களே உங்களுக்கே தெரியாமல் வந்து அந்த டெக்னாலஜிக்கு வந்து பர்சனலாக வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஓப்பன் ஏஐயில் ஜிப்லி ஸ்டைலை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணாதீங்க. இது வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதோட பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண அந்த டெக்னாலஜி நம்மளை பற்றி கற்றுக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பர்சனலாக வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இது மாதிரி ஃப்யூச்சரில் பல பல விஷயங்கள், வைரலான விஷயங்கள் வரும். ஸோ அதனால் வந்து வாய்ஸ் அப்லோட் பண்ணுறதோ, ஏஐயில் வாய்ஸ் அப்லோட் பண்ணுறதோ, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃபோட்டோஸோ உங்களோட வாய்ஸை வந்து மிஸ்இன்டரப்ட் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு.